வணக்கம். உள்ளது உள்ளபடியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்று நம்முடைய நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் மக்களை மிகவும் அதிகமாக பாதிப்பது பெட்ரோல் டீசல் விலை உயர்வுதான். கடந்த சில ஆண்டுகளாகவே எப்போது இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வும் என்ற கேள்விக்கு பதிலே தெரியாமல் அவ்வப்போது பெட்ரோல் டீசல் விலை உயர்வதும் அதற்கு பிறகு குறைவதுமாக பல்வேறு மாற்றங்கள் இந்த விலையில் நிர்ணயம் செய்து கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் பெட்ரோல் டீசல் என்பது எதை வைத்து விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது? அதே நேரத்தில் நாம் பெட்ரோல் எந்த அளவிற்கு எந்தெந்த நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறோம்? இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு அடிப்படை காரணங்கள் தான் என்ன? அதே நேரத்தில் நமது நாட்டில் இருக்கின்ற பல்வேறு மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பெட்ரோல் டீசல் விலை என்பது வேறு வேறாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் நம்முடைய தமிழகம் என்று எடுத்துக்கொண்டாலும் பெட்ரோல் விலை என்பது அதிக எண்ணிக்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை பெட்ரோலுக்கு அதிகமாக வாட் வரி விதிக்கப்படுகிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கான பல்வேறு காரணங்கள் என்ன? மக்கள் இதை எப்படியெல்லாம் எதிர்கொள்கிறார்கள்? மத்திய அரசு இதற்கு எந்த அளவிற்கு மானியம் வருகிறது? இதை பெட்ரோல் டீசல் விலை குறைப்பதற்காக அரசு மேற்கொண்டிருக்கின்ற நடவடிக்கைகள் குறித்த பல்வேறு தகவல்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நமது செய்தி அரங்கிற்கு தம்முடைய கருத்தை பதிவு செய்ய வந்திருக்கிறார் பொருளாதார நிபுணர் திரு வெங்கடேஷ் ஆத்ரேயா. மேலும் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வை குறித்து நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறார் எழுத்தாளர் திரு முத்துகிருஷ்ணன். மற்றும் சேலம் செய்தி அரங்கிலிருந்து இணைகிறார் நுகர்வோர் பாதுகாப்பு கூட்டமைப்பைச் சேர்ந்த திரு சேகரன். முதலில் பெட்ரோல் டீசல் என்பது தற்பொழுது எந்த விலையில் இருக்கிறது என்பது குறித்த ஒரு தகவல்களை பார்க்கலாம். முதலாவதாக பெட்ரோல் டீசல் விலை சராசரியாக 2008ஆம் ஆண்டு 55 ரூபாயில் பெட்ரோல் விலை இருந்திருக்கிறது. 2009ஆம் ஆண்டு 50 ரூபாயும், 2010ஆம் ஆண்டு 55 ரூபாயும், 2011ஆம் ஆண்டு 70 ரூபாயும், 2012ஆம் ஆண்டு 70 ரூபாயும், 2013 மற்றும் 14 ஆண்டுகளில் 75 ரூபாயும் இருக்கிறது. சராசரியாக 6 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 20 ரூபாய்க்கு மேல் பெட்ரோல் விலை உயர்ந்திருக்கிறது. இதற்கான காரணங்கள் என்னென்ன, இதற்கு தீர்வுகள் என்னென்ன என்பது பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக டீசல் விலை 2008ஆம் ஆண்டு 35 ரூபாயில் இருந்திருக்கிறது. 2009ஆம் ஆண்டில் அதே 35 ரூபாய், 2010ஆம் ஆண்டில் 40 ரூபாயும், 2011ஆம் ஆண்டு 45 ரூபாயும், 2012ஆம் ஆண்டு 50 ரூபாயும், 2013ஆம் ஆண்டு 55 ரூபாயும், 2014ஆம் ஆண்டு 59 ரூபாயாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த 25 ரூபாய் கடந்த 6 ஆண்டுகளில் விலை உயர்ந்திருக்கிறது. மேலும் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது பல்வேறு வகையான ஒரு மாற்றங்களை, ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. காரணம், பெட்ரோல் டீசல் விலை உயர்வை பொறுத்தே அத்தியாவசிய பொருட்களின் விலையும் நிர்ணயிக்கப்படுகின்றன. பெட்ரோல் டீசல் விலை உயரும் காலகட்டங்களில் அந்த அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வும் இங்கே கணக்கிடப்படுகிறது. மக்கள் பல்வேறு பாதிப்புகளை எதிர்கொள்கின்றனர். தற்பொழுது பொருளாதார நிபுணர் திரு வெங்கடேஷ் ஆத்ரேயா அவரிடத்தில் கேட்கலாம். வணக்கம் சார். இப்போ பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அப்படிங்கிறது மக்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் ஒண்ணு. இப்போ நம்முடைய நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை என்பது எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது? எந்த கணக்கை மையமாக வைத்து இந்த விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது? கடந்த சில வருடங்களாக பன்னாட்டு விலையோடு இணைக்கப்பட்டு இவை நிர்ணயிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது அரசாங்கத்தினால. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா பன்னாட்டு விலை என்ன என்று சொல்ல வேண்டியது. ஸோ நீங்க உதாரணத்துக்கு பக்கத்து நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கலாம். இலங்கை, பாகிஸ்தான் போன்ற நாடுகளை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவர்களை விட உங்கள் விலை மிக அதிகமாக இருக்கு. ஒரு பட்டியலை நான் வச்சிருக்கேன். 2008 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பன்னாட்டு விலையை விட நம்முடைய நாட்டில் நிர்ணயிக்கப்படுகிறது என்பது கணிசமாக அதிகமாக இருக்கு. ஒரு காரணம், பன்னாட்டு சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயரும்பொழுது இவங்க உடனடியாக விகித அடிப்படையில் பொருட்களை உயர்த்திடுறாங்க. உண்மையிலேயே நீங்க வந்து சுத்திகரிக்கிறது இங்கே பண்றீங்க, உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, நம் நாட்டின் விலையில் கணிசமான பகுதி வரிகள், அதுவும் மத்திய அரசுடைய பங்கு இதில் மிக அதிகமானது. அதே போன்று இதை ஒட்டி அரசு தரப்பிலிருந்து ஒரு 3-4 வாதங்கள் முன்வைக்கப்படுது. அவை அனைத்துமே சரியல்ல. ஒன்று என்னன்னு சொன்னா பன்னாட்டு விலையை ஒட்டி இருக்கு என்பது. 2 என்னன்னு சொன்னா இதுல பெரிய அளவுக்கு வந்து மானியங்கள் கொடுக்கிறோம், அரசுக்கு நட்டம் ஏற்படுது என்பது. உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த துறையில் பெட்ரோலியம் பொருட்களை உற்பத்தி செய்யும் கம்பெனிகள் கொடுக்கின்ற வரிகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் மானியங்கள் குறைவு. நிகரமாக அரசுக்கு வருமானம் வருது, ஆனால் அண்டர் ரெக்கவரி போதுமான காசு வரல, போட்ட விலைக்கு காசு கிடைக்கல, போட்ட செலவுக்கு சொல்றாங்க. உண்மை இல்ல. முழுக்க முழுக்க என்ன சொல்ல வேண்டியிருக்கு சொன்னா அரசின் விலை நிர்ணய கொள்கை இதில் முற்றிலும் தவறானது என்று சொல்ல வேண்டியது.
தொடர்ந்து பேசலாம் திரு வெங்கடேஷ் ஆத்ரேயா. இந்த பெட்ரோல் விலை, டீசல் விலை என்பது அரசின் அந்த பெட்ரோல் விலை நிர்ணய கொள்கை என்பது தவறாக இருக்கிறது என்கின்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. தற்பொழுது நம்முடைய நாட்டில் பெட்ரோல் என்பது கச்சா எண்ணெய் அங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு அங்கிருந்து பெட்ரோல் உட்பட பல்வேறு துணை பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. தற்பொழுது கச்சா எண்ணெயின் விலை நிலவரம் என்ன என்பது குறித்த தகவல்களை பார்க்கலாம். கச்சா எண்ணெய் ஆதாரம் இறக்குமதி 75% நம்முடைய நாட்டில் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறோம். உள்நாட்டு உற்பத்தி 25% தான் இருக்கிறது. இதை வைத்து பார்க்கும் பொழுது பெட்ரோல் உற்பத்திக்காக பல்வேறு நாடுகளை நாம் சார்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நாம் இருக்கிறோம். கச்சா எண்ணெயிலிருந்து பெட்ரோல் மட்டுமில்லாமல் பல்வேறு பொருட்கள் பிரிக்கப்படுகின்றன. முதலாவதாக சமையல் எரிவாயு, பெட்ரோல், நாப்தா, கெரோசின், விமான எரிபொருளான ஒயிட் பெட்ரோல் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இந்த கச்சா எண்ணெயிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகின்றன. பல்வேறு காலகட்டங்களில் பெட்ரோல் விலை நிர்ணயம் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பேரல் கச்சா எண்ணெயின் விலை $107.46 விற்கப்படுகிறது. அதில் நம்முடைய ரூபாய் மதிப்பில் 1 லிட்டர் கச்சா எண்ணெயின் விலை $40 இருக்கிறது. சுத்திகரிப்பு விலை என்பது பெட்ரோலுக்கு சுமார் $6 டீசலுக்கு சுமார் $8 தற்பொழுது விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் 1 லிட்டர் பெட்ரோலின் உற்பத்தி விலை என்பது $46 இருக்கிறது. 1 லிட்டர் டீசலின் உற்பத்தி விலை என்பது $48 இருக்கிறது. ஆனால் தற்பொழுது 1 லிட்டர் பெட்ரோலின் விற்பனை விலை என்பது $75.49 இருக்கிறது. 1 லிட்டர் டீசலின் விற்பனை விலை என்பது $59.17 இருக்கிறது. மத்திய மாநில அரசின் வரிகள் பெட்ரோலுக்காக $29.49 வரி விதிக்கப்படுகிறது. டீசலுக்காக $11.17 வரிகள் விதிக்கப்படுகிறது. இந்த பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை பொறுத்தவரை உற்பத்தி விலை என்பது $46 தான் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக மாநில மற்றும் மத்திய அரசுகள் விதிக்கின்ற வரி என்று பார்த்தால் அளவுக்கு அதிகமாகத்தான் இருக்கிறது. தற்பொழுது நமது செய்தியரங்கில் இருக்கும் திரு முத்துகிருஷ்ணன் அவரிடத்தில் கேட்கலாம். வணக்கம் திரு முத்துகிருஷ்ணன். 2008ஆம் ஆண்டு பார்த்தா பெட்ரோலினுடைய விலை $55 இருந்திருக்கிறது. அதுவே 2014ஆம் ஆண்டு இப்பொழுது $75 இருக்கிறது. இப்போ மத்திய அரசின் பெட்ரோல் விலை நிர்ணய கொள்கை என்பது தவறாக இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அதாவது இதையெல்லாம் நீங்க ஒரு 20 ஆண்டு காலம் 22 ஆண்டு காலமாக இந்த கொள்கைகள் எப்படி உருமாற்றம் அடைந்து வந்திருக்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டுதான் பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏறக்குறைய உலகமயம் என்கிற ஒன்றில் இந்தியா கையெழுத்திட்ட பிறகு உலகமயத்தினுடைய ஷரத்துகள், உலகமய கொள்கைகளை இந்தியா பின்பற்ற தொடங்கிய பிறகுதான் மானியங்களை எல்லாம் படிப்படியாக குறைக்க வேண்டும் என்கிற ஒரு பெரும் வாதம் இங்கே முன்வைக்கப்பட்டது. அதற்காக 2 குழுக்கள் அமைக்கப்பட்டது. ஏறக்குறைய 2005ஆம் ஆண்டு ரங்கராஜன் குழுவும் அதை தொடர்ந்து கிரித் பாரிக் குழுவும் என்ன 2 குழுக்கள் நிர்ணயிக்கப்பட்டது. இந்த குழுக்கள் இந்த பெட்ரோல் பிரைசிங்கை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரைசிங் விஷயங்களை எல்லாம் டிபேட் செய்துவிட்டு அவர்கள் இந்த மானியங்களை எல்லாம் முற்றாக விலக்க வேண்டும், இந்த பெட்ரோல் விலை நிர்ணயத்தினுடைய உச்சவரம்பு இருக்கக்கூடாது என்பது போன்ற புதிய பரிந்துரைகளை செய்தார்கள். அந்த பரிந்துரைகளை நாம் ஒவ்வொன்றாக மெல்ல மெல்ல அமுல்படுத்தி வருகிறோம். அந்த அமுல்படுத்துதலினுடைய எவ்வளவு வேகமாக அமுல்படுத்துகிறோமோ அதை அவ்வளவு வேகமாக பெட்ரோலினுடைய விலையும் உயர்ந்து கொண்டே வருகிறது. ஒருபுறம் சர்வதேச சந்தையிலே ஒரு மிகப்பெரிய காமாடிட்டி ட்ரேடை போல தினசரி விலையாக இந்த கச்சா எண்ணெயை வைத்து ஓபெக் நாடுகள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூதாட்டம் என்பது ஒன்று நடக்கிறது என்றால், மறுபுறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த விலை நிர்ணயம் செய்யக்கூடிய நிறுவனங்கள், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு, அப்புறம் நிறைய தனியார் பிளேயர்ஸ் இப்ப இதற்குள்ள வந்திருக்காங்க. அப்ப இவர்கள் எல்லோரும் இந்த பெட்ரோல் பிரைசிங்கை உண்மையிலேயே ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருந்து மக்களுக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையின் சகல அம்சங்களையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்னைக்கு எண்ணெய் இருக்கு. அப்ப எண்ணெய் என்பது வெறுமனே ஏதோ ஒரு 2 வீலருக்கோ காருக்கோ போடுறதல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய உப்பு, புளி, மிளகா, பலசரக்கின் விலையும் இந்த டீசல் விலையை ஒட்டித்தான் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்ப இன்னைக்கு இந்த விலை உயர்வை, இந்த பெட்ரோல் விலை உயர்வை, டீசல் விலை உயர்வை ஒரு மிக பெரும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டிய ஒரு கடமை என்பது அரசுக்கு இருக்கிறது. அப்படி ஒரு பிரைசிங் மெக்கானிசம் அரசிடம் இருந்தது. ஆனால் மெல்ல மெல்ல நாம் அதிலிருந்து விலகி வருவதை இந்த 2 குழுக்களினுடைய அறிக்கைகளை படித்தால் நமக்கு தெரியும். இந்த 2 குழுக்களுமே ஏறக்குறைய மானியங்களை தகர்ப்பது பற்றி தான் முழுமையாக பேசுகிறது. இன்னொரு புறம் நாம் நல்லா கணக்கு போட்டு பார்த்தா இன்னைக்கு மானியத்தை வழங்குவதால் அரசுக்கு நஷ்டம்ன்றாங்க. ஆனால் இந்த நிறுவனங்கள் அடையக்கூடிய லாபம் அல்லது பெட்ரோல், டீசல், எண்ணெய் வர்த்தகத்தில் இந்தியாவில் பல நிறுவனங்கள் பெறக்கூடிய லாபம் என்பது பல லட்சம் கோடிகளில் இருக்கு என்பதை அவர்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை நமக்கு பல வகையாக காட்டுது. அப்ப ஒரு புறம்
மானியங்களை கொடுப்பதால் நஷ்டம் ஏற்படுகிறது என்று இவர்கள் சொல்வது எல்லாமே பெரிய பொய்யாகத்தான் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது வெறும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வாக மட்டும் பார்க்கப்படுவதில்லை. அடிப்படையாக மக்கள் உபயோகிக்கக்கூடிய பல்வேறு பொருட்களின் இந்த விலை உயர்வு திணிக்கப்படுகிறது. இதனால் அதனுடைய மொத்த பாதிப்பும் மக்களிடையேதான் சென்றடைகிறது என்கின்ற கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. தற்பொழுது திருச்சி செய்தியரங்கில் இருக்கும் நுகர்வோர் பாதுகாப்பு கூட்டமைப்பை சேர்ந்த திரு சேகரன் அவரிடத்தில் கேட்கலாம். வணக்கம் திரு சேகரன். இப்போ திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது அந்த மக்களை அந்த பெட்ரோல் விலை அப்படிங்கறத மட்டும் பார்க்காம மக்கள் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் மேல அந்த விலை உயர்வு போய் சென்றடைகிறது. இதனால என்னென்ன பாதிப்புகளை மக்கள் எதிர்கொள்கிறார்கள்? முதலில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், அரசு நம்முடைய இம்போர்ட்ல பெரிய அளவில் இடம் பிடிப்பது பெட்ரோலிய பொருட்கள் தான். கிட்டத்தட்ட ஒரு $160 மில்லியன் வரைக்கும் 2012 இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பெட்ரோலுடைய உபயோகத்தை குறைப்பதற்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. முக்கியமா அதை பார்க்கணும். நம்ம பெட்ரோல் கார் கம்பெனியை நிறைய என்கரேஜ் பண்றாங்க. அது மட்டுமல்லாமல் இப்போ பேங்க் லோன் போய் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம், பேங்க் லோன கார் பீரியாரிட்டி, 2 வீலர் வாங்கினாலும் கார் வாங்கினாலும் பீரியாரிட்டி. அதே மாதிரி ஒரு பர்சனல் லோனு போனாலோ இல்ல ஒரு தொழில் பண்றாலோ அதுக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் இல்லை. இதுவே நமக்கு புரியாத ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய அந்நிய செலாவணியில் பெரும் பகுதியை உள்ளடக்கிய இந்த பெட்ரோலிய பொருட்கள் இறக்குமதியை ஏன் அவர்கள் குறைப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள். அடுத்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா, நீங்களே கரெக்டா காமிச்சீங்க, வெளிநாட்டிலிருந்து 75% இறக்குமதி பண்ணுகிறார்கள், அதனுடைய விலை வேறு. பட் உள்நாட்டில் 25% வாங்குகிறார்கள், அதனுடைய விலை பார்த்தீங்கன்னா $44 தான். அங்க $120 இருந்தாலும் $110 இருந்தாலும் இவங்க இங்க நம்ம இந்திய உற்பத்தியை $44 வாங்குறாங்க. அது நம்மளுடைய நேஷனல் ரிசோர்சஸ் தானே. இதுல இருந்து வாங்கி கொண்டு போற பொருட்களை அவங்க நிறைய லாபம் சம்பாதிக்கிறாங்க. உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, போன வருட ஐஓசி ஒரு பெரிய கம்பெனி, அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்லயே பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 5000 கோடிக்கு மேல நெட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அது மட்டுமல்லாமல் அவங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு அவங்க கொடுக்குற பெனிஃபிட் பாத்தீங்கன்னா வேற யாருக்குமே இல்லாத அளவுக்கு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 7000 கோடிக்கு மேல போன வருஷத்துல அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா இவங்க மக்களை மக்களுக்கு மானியம் கொடுக்குறேன்னு சொல்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. எங்க மானியம் கொடுக்க வேண்டிய அவசியமே அவர்களுக்கு இல்லை. ஏன்னா நீங்க ரொம்ப சரியா அந்த புள்ளி விவரம்லாம் காமிச்சீங்க. ஆனா 47% அவர்கள் வரியை எடுக்கிறார்கள். நீங்க கொஞ்சம் குறைவா காமிச்சிருக்கீங்க, எப்படின்னு தெரியல. அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து 47% நம்ம பம்புல பிடிக்கிற எண்ணெயில் கிட்டத்தட்ட 50% வரியாக போகிறது. மீதம் உள்ளதுதான் அதனுடைய பொருட்கள் எல்லாமே. இப்ப கமாடிட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அமெரிக்காவிலேயே விட நம்ம நாட்டில் ரொம்ப கம்மியாகுது. அங்க 58% ஆனால் நமது 38%. அதே மாதிரி ப்ராசஸிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க 17%, நம்மளுக்கு 9%. இப்படி எல்லாமே இருக்கு. வரி மட்டும் அங்கே 15%, இங்கே 45%. ஒரு வரியினாலதான் இவ்வளவு பிரச்சனையுமே இருக்கு. அரசாங்கம் அவங்க சொன்ன மாதிரி சரியா சொன்னாங்க. ஏன்னா ஒரு பொருள் டீசல் விலை ஏறினால் எல்லா பொருட்களின் விலையும் தொடர்ச்சியாக ஏறுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெட்ரோல் அது மாதிரி இல்ல. பெட்ரோல் பாருங்க, இன்னைக்கு கார் பாப்புலேஷன் எவ்வளவு வெஹிக்கிள் பாப்புலேஷன் வந்துருச்சு. ஏன் அந்த மாதிரி வரணும்? இப்ப ஒரு மக்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நான் திருச்சியில இருக்கோம். திருச்சியில இருந்து ஒரு 10,000 பேர் தஞ்சாவூர் வேலைக்கு போறான். தஞ்சாவூர்ல இருந்து ஒரு 10,000 பேர் திருச்சிக்கு வேலைக்கு வரான். எதுக்கு அப்படி? அது மாதிரி ஒரு விஷயமா அதை டிஸ்கஸ் பண்ணி இப்படி மூவ்மெண்ட்ஸே தேவையில்லாத மூவ்மெண்ட்ஸை குறைச்சாலே ஓரளவுக்கு பெட்ரோல் செலவுகளை குறைப்பதற்கு அரசு எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அது நிச்சயமாக செய்ய வேண்டும். உதாரணமா ஒரு செய்தி ஏதாவது ஒரு ஆபீஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கிறேன்னா 4 தடவை போக வேண்டியிருக்கு. பட் வெளிநாட்டுலாம் அப்படி இல்லையே. ஒரு நெட்ல போய் ஆன்லைன்ல போய் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ வாங்கிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அரசாங்கம் இந்த பெட்ரோலிய விலையை குறைக்கணும். இந்த ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாருமே இந்த இதுக்கு கால்குலேட் பண்றாங்க. இப்ப அமெரிக்காவில் பெட்ரோல் விலை $1.2 என்று வைத்துக் கொண்டால் அவர்கள் ஊருக்கு $1.20 தான். நமக்கு
இது 75 ரூபாய் ஆகிறது. தொடர்ந்து பேசலாம் திரு சேகரன். பெட்ரோல் விலை என்பது அதனுடைய உற்பத்தி செலவு 46 ரூபாயாகத்தான் இருக்கிறது. ஆனால் வரி என்பது கிட்டத்தட்ட ஒரு 29 ரூபாய்க்கு மேல் வரி இருக்கிறது. அதே நேரத்தில் மத்திய மற்றும் மாநில அரசு அதிக வரி விதிப்பதன் காரணமாகத்தான் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஏற்படுகிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. மேலும் இந்த பெட்ரோலுக்காக மத்திய அரசு மானியம் வழங்குகிறது. ஆனால் அந்த மானியமே தேவையில்லை என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. இதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கின்றன, மேலும் இது பற்றி பல தகவல்களை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நமது நாட்டில் பெரும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது எதை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது? அதே நேரத்தில் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு நிலைகளில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது இருக்கிறது. இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது சாதாரண மக்களை மிகப்பெரிய பாதிப்படைய செய்கிறது. ஒரு முறை பெட்ரோல் டீசல் விலை உயரும் பொழுது அதற்கேற்றபடியாக வாடகை கட்டணம், சரக்கு கட்டணம், அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்த்துகிறது. இந்த நிலைக்கு என்ன காரணம் என்பது பற்றிதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரு வெங்கடேஷ் ஆத்ரேயா சார், இப்போ நம்முடைய நாட்டில் 75% நம்ம இறக்குமதி கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்ணிதான் அதை சுத்திகரித்து பெட்ரோல் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் எடுக்கிறோம். மீது 25% தான் உள்நாட்டிலிருந்து உற்பத்தி பண்றோம் அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் இருக்கு. ஏன் வந்துட்டு அப்போ உள்நாட்டினுடைய வளம் அவ்வளவுதானா? 75% நம்ம இறக்குமதி பண்றோம், அதற்கான செலவு வந்துட்டு உள்நாட்டிலேயே நம்ம வளங்கள் கண்டுபிடிச்சு அதற்கான ஒரு முயற்சியை நம்ம மேற்கொள்ளலாம் இல்லையா? மிக சரியான கேள்வி எழுப்பியிருக்கிறீங்க. நமக்கு வந்து அனுபவம் இருக்கு. நம்ம நாடு விடுதலை பெற்று 60ஆம் ஆண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா 47க்கு பிறகு வெள்ளக்கார காலத்தை பெரிய அளவுக்கு அவங்க ஆராய்ச்சி பண்ணல. இந்தியாவில் பெட்ரோல் வளம் இருக்கா இல்லையான்னு பார்க்கல. விடுதலைக்கு பிறகுதான் நம்மளால வந்து பொதுத்துறையில இந்த முயற்சியை மேற்கொண்டு கணிசமான அளவிற்கு எண்ணெய் பெட்ரோலியம் இருப்பதை கண்டுபிடிச்சோம். அந்த பணியை தொடர்வது இப்பொழுது பின்னுக்கு போயிருக்கு. அவர் நண்பர் முத்துகிருஷ்ணன் சொன்ன மாதிரி தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் கொள்கைகள் அமலாக்கப்பட்ட பிறகு இப்படி வளங்களை தேடுகின்ற முயற்சிக்கான பொதுத்துறை முதலீடுகள் வெட்டப்பட்டிருக்கிறது. மேலும் மேலும் இந்த வளங்கள் கூட தனியார் ஒப்படைக்கப்படுது. இப்போ இயற்கை எரிவாயு நீங்க வந்து பெரிய ஒரு ஏகபோக கம்பெனி கையில கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணா கோதாவரி பேசின ஏற்பட்ட சர்ச்சை நடந்துட்டு இருக்குது. இதே மாதிரி தான் பெட்ரோல் இருக்கா இல்லையா பூமி கீழே என்று பார்க்கக்கூடிய முயற்சிகளில் அரசு சுணக்கம் காட்டுகிறது. உரிய முதலீடுகளை மேற்கொள்வதில்லை. இதனுடைய பின்புலம் என்பது உலகமய கொள்கைகளின் தாக்கம் என்பது ஒன்று. இரண்டாவது, நீங்க வந்து இதே காலகட்டத்தில் எப்படிப்பட்ட வளர்ச்சியை ஊக்குவிச்சிருக்கிறீங்க? தனிநபர் மோட்டரைஸ் டிரான்ஸ்போர்ட், பிரைவேட் மோட்டரைஸ் டிரான்ஸ்போர்ட், தனிநபர்கள் கார்கள் போவது என்பதை பெருமளவுக்கு ஊக்குவிச்சிருக்கிறீங்க. அதுக்கு மானியம் வழங்கியிருக்கிறீங்க, அதுக்கு வரியை குறைச்சிருக்கீங்க. இப்போ கூட போன பட்ஜெட்டில் கூட அவர் எஸ்யூவிகளை வரியை குறைச்சிருக்கிறார் சிதம்பரம். தேவையா என்று ஒரு கேள்வி வருது. அப்போ அளிப்பு என்ற சைட்ல இருந்தும் சப்ளை சைட்ல இருந்தும் தேவை அல்லது டிமாண்ட் சைட்ல இருந்து நம்ம வந்து இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டியிருக்கு. கிராக்கியை குறைக்கிறதுக்கு என்ன வழி? நீங்க மாஸ் டிரான்ஸ்போர்ட் என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ MRTS வருது அல்லது வந்து மெட்ரோ வருது. எப்போ வந்திருக்கணும்? தமிழகத்தில் எல்லா பெருநகரங்களிலும் மெட்ரோ இருக்கணும். கூடிய வரைக்கும் பெருநகர மாஸ் டிரான்சிட் அமைப்புகளை பயன்படுத்தணும் சொன்னா இப்போ தனிநபர் கன்சம்ஷன் கொஞ்சம் குறையும். அது நம்ம இவர் கூட சொன்னாரு, சேகரன் கூட சொன்னாரு. ஏதோ IOC எம்ப்ளாயிஸ் பிரச்சனை ஏற்படல. அது மட்டும் தான் அவர் சொன்னது எனக்கு உடன்பாடு இல்லை. மற்ற எல்லாமே 2 பேர் சொன்னது எனக்கு உடன்பாடு தான். நல்லா சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன நிலைமை? 4 பாயிண்ட்ஸ் இருக்கு இதுல. ஒன்று, பன்னாட்டு விலைகளை விட நம்ம மிக அதிகமா இருக்குன்றது நீங்க சொல்லியிருக்கீங்க. இரண்டாவது, இதில் வரிகளின் பங்கு 40% நீங்க சொல்லியிருக்கீங்க. மூன்றாவது, அரசு இந்த துறை மூலம் பெறுகின்ற வரி வரவுகளை விட அவர்கள் மானியம் என்று சொல்வது மிக குறைவு. இந்த துறையில் மானியமே கிடையாது. நிகரமாக இந்த துறை மூலமாக அரசுக்கும் வருமானம் வருகிறது, இந்த கம்பெனிகள் லாபம் ஈட்டுகின்றன. அப்போ இந்த அரசினுடைய கொள்கை என்பது என்ன செய்யுதுன்னு சொன்னா, இதெல்லாம் புறக்கணிச்சுட்டு பணவீக்கத்தை ஏற்படுத்துகிறது. தொடர்ந்து பெட்ரோல் விலை உயர்த்துவது, டீசல் விலை உயர்த்துவது என்பது, அதே மாதிரி சமையல் விலை உயர்த்துவது என்பதெல்லாம் மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை கடுமையாக பாதிக்குது. இதுக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைகளோடு பார்த்தீங்கன்னு சொன்னா இடதுசாரிகள் நீங்களாக யாருமே இதை டச் பண்ணல. ஏன்னா தாராளமய தனியார்மய கொள்கைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டி இருக்கிறது. அப்படி செய்யும் பொழுதுதான் பன்னாட்டு விலை, சந்தை விலை என்ற மந்திரத்தை விட்டுவிட்டு உண்மையிலேயே நம் நாட்டுக்கு தேவை என்ன, எப்படிப்பட்ட நகர்ப்புற போக்குவரத்து அமைப்பு தேவை, எப்படி ஏன் நம்ம வந்து எரிபொருள் சிக்கனத்தை ஊக்குவிக்கணும், அதே நேரத்தில் எப்படி வந்து மக்களை பாதிக்காமல் அந்த விலைகளை அமைத்துக் கொள்ள முடியும் என்பதெல்லாமே வருது. நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணினோம்னு சொன்னா நம்முடைய இறக்குமதியை குறைக்க முடியும். அதே போன்று இப்ப ஈரான் பைப்லைன் ப்ராஜெக்ட் இருந்துச்சு, கிட்டத்தட்ட வந்துருச்சு. மணிசங்கரையரோட பொறுப்புல இருந்தாரு. ஆனா ஏதோ ஒரு லாபி தலையிட்டு அந்த ஈரான் எண்ணெயை நாம் பெற முடியாதபடி அமெரிக்க அச்சுறுத்தலுக்கு வற்புறுத்தலுக்கு பணிந்து அதை இழந்த ஒரு பின்புலம் நம்ம பார்க்கிறோம். அந்த 2008 அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு பிறகு அமெரிக்காவுடைய கை இந்த தொழில் ஓங்கி இருப்பதனால
நாம செய்ய வேண்டிய பல வேலைகளை நம்முடைய நாட்டின் சுயசார்பை மையப்படுத்தி எடுக்க வேண்டிய முடிவுகளை இந்த துறையில் நாம் எடுக்க தவறி இருக்கிறோம் என்பதையும் சேர்த்து நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் திரு வெங்கடேஷ் யாத்ரேயா. உலகமயம் தாராளமய கொள்கை என்று நாம் பேசியிருந்தாலும் கூட அந்த கொள்கைகளால் பல்வேறு நன்மைகள் கிடைத்திருந்தாலும் கூட அந்த கொள்கை காரணமாக இன்று பெட்ரோல் மற்றும் டீசல் விலை பன்னாட்டு சந்தையை மையப்படுத்திதான் இருக்கிறது. ஆனால் இந்த உலகமய தாராளமய கொள்கையை விட்டுவிட்டு நம்முடைய நாட்டின் தேவைக்கேற்ப நாம் பெட்ரோல் விலையை நிர்ணயம் செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு வழி இருந்தாலும் கூட மத்திய அரசு இதில் மெத்தனம் காட்டுகிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இங்கே முன்வைக்கப்படுகிறது. தற்பொழுது பெட்ரோல் மீதான விதிக்கப்படும் வரிகள் குறித்த விவரங்களை பார்க்கலாம். மத்திய அரசு வரிகள், மத்திய அரசு கச்சா சுங்க வரி மற்றும் கலால் வரி, கல்வி வரி ஆகியவற்றை வரிகளை விதிக்கிறது. மேலும் அதற்கு அடுத்தபடியாக மாநில அரசு விதிக்கக்கூடிய வரிகள் வாட் வரி, விற்பனை வரி மற்றும் போக்குவரத்து செலவீனம். இதற்கு அடுத்தபடியாக எரிபொருள் மூலம் மத்திய மாநில அரசுகளுக்கு கிடைக்கக்கூடிய வரி வருவாய் என்பது 1,83,861 கோடி ரூபாயாக இருக்கிறது. இது எண்ணெய் நிறுவனங்கள் அவர்களுடைய எண்ணெய் வளத்தை மற்ற நாடுகளுக்கு விற்கக்கூடிய தொகையை விட இது அதிகம். மேலும் ONGC-யினுடைய லாபம் என்பது பல்வேறு கோடி ரூபாயாக இருக்கிறது. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷனின் 1,301 கோடி ரூபாயாக இருக்கிறது. மேலும் இந்தியன் ஆயில் கார்பரேஷனின் வங்கி என்பது பல கோடி ரூபாயாக இருக்கிறது. பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷனின் வருமானம் 1,837 கோடி ரூபாயாக இருக்கிறது. எண்ணெய் நிறுவனங்களின் லாபம் என்பது பல ஆண்டுகளில் பல கோடி ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. ஆயில் இந்தியா நிறுவனத்தின் லாபம் என்பது 2,610 கோடி ரூபாயாக இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக விலை உயர்வால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்பது அதிகமாகவே காணப்படுகிறது. சரக்கு போக்குவரத்து செலவு அதிகரித்திருப்பதால் காய்கறி, பழங்கள் உட்பட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. விலை உயர்ந்தும் இருக்கிறது. வாகனங்களின் கட்டண உயர்வால் ஏழை நடுத்தர வர்க்கத்தினரின் கூடுதல் சுமைக்கு இவர்கள் ஆளாக்கப்படுகிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டும் பல்வேறு பொதுமக்களிடையே இருக்கிறது. மேலும் பாசனத்திற்காக டீசல் பம்ப் செட்டுகளை பயன்படுத்தும் விவசாயிகளும் தொழில் முனைவோர்களும் இதனால் பல்வேறு பாதிப்புகளை எதிர்கொள்கின்றனர். அதே நேரத்தில் கூடுதல் செலவால் அரசு போக்குவரத்து கழகங்களில் கடுமையான நிதி பற்றாக்குறை ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. இதனால் இந்த மொத்த பாதிப்புகளும் பொதுமக்களை தான் சென்றடைகிறது. அதே நேரத்தில் இவர்களுடைய பிரதான கோரிக்கைகள் பல இருக்கிறது. எண்ணெய் வளங்களை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டும். மேலும் பெட்ரோலிய பொருட்களின் விலை நிர்ணய கொள்கையில் மாற்றம் வேண்டும் என்கின்ற குரல் பல ஆண்டுகளாக எழுப்பப்பட்டு வருகிறது. மேலும் இவர்களுடைய கோரிக்கை எண்ணெய் நிறுவனங்களுக்கு அளிக்கப்பட்ட விலை நிர்ணய அதிகாரத்தை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற கோரிக்கை பல்வேறு ஆண்டுகளாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது. வெகுஜன போக்குவரத்து வாகனங்களின் பயன்பாட்டை அதிக அளவில் ஊக்குவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் இவர்களிடத்தில் இருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது அனைத்து தரப்பு பொதுமக்களையும், சாதாரண மக்கள் முதல் அரசு வரை பல்வேறு விதமான பாதிப்புகளை எதிர்கொள்கிறது. இதில் பெட்ரோல் விலை நிர்ணய கொள்கையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. திரு வெங்கடேஷ் யாத்ரேயா, இப்போ நீங்க சொல்லுங்க, இப்ப எண்ணெய் நிறுவனங்கள் ஒவ்வொரு முறை பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தும் போதும் அது சொல்லக்கூடிய காரணம் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவடைந்திருக்கிறது, கச்சா பேரல் எண்ணெயின் விலை அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பேரல் விலை குறைந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அவங்க பெட்ரோல் விலையை குறைக்கிறது இல்ல, எப்பெல்லாம் அதிகரிக்குதோ அப்பெல்லாம் அதிகரிச்சுட்டே தான் போகுது. அப்போ இந்த ஒரு அதிகாரத்தை அவர்களிடமிருந்து திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மிக சரியான பாயிண்ட் தானா. இப்போ அந்த பன்னாட்டு அளவில் இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பு சரிந்த பிறகும் கணக்கு போட்டாலும் கூட பன்னாட்டு விலையை விட நம்முடைய விலை கூடுதலாக இருக்குது என்பது உண்மை. ஆகவே அது அந்த வாதம் இழப்பு ஏற்படுது என்பது உண்மை அல்ல. இரண்டாவது, இது அரசு ஒரு கண்ணாமூச்சி விளையாடுது. அரசு தான் அந்த கம்பெனிக்கு அதிகாரம் கொடுப்பதாக வழங்கியதாக அறிவித்தது. பிறகு ஒரு பார்லிமெண்ட் செஷன் இருக்கும்போது இருந்தாலும் கையை பிடிச்சி வச்சுக்கிட்டு பார்லிமெண்ட் முடிஞ்சப்பறம் தான் அவங்களை உயர்த்த சொல்லிச்சு. அதனால ஒரு நாடகம் நடக்குது. உண்மையிலேயே பாராளுமன்றத்தினுடைய பார்வைக்குள்ள இவை கொண்டு வரப்பட வேண்டும். இதை என்ன பண்றாங்க, ரயில்வேலயே அது வேணாங்க, அவங்கள ஒரு கமிட்டி அமைச்சு அவங்க கேட்ட உயர்த்திக்கிட்டோம் என்று அரசாங்கம் ஒரு பக்கம் சொல்லுது. ஆகவே இது அரசாங்கம் ஒரு தாராளமய கொள்கையை அமலாக்கிறதுக்கு, மக்கள் மீது சுமைகளை போடுவதற்கு ஒரு ட்ரிக்கா அதை பயன்படுத்த அவனே பண்ணிட்டாங்க, ஆட்டோனமஸ் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. உண்மை அல்ல. நாட்டுடைமையாக்கப்பட்ட எண்ணெய் கம்பெனிகள் கட்டாயமாக பாராளுமன்றத்தில் பார்வை கொண்டு வரப்பட்டு அந்த முறையில் அந்த விலைகள் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்பது. இதில் இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க பெட்ரோல் டீசலை தாண்டி எரிவாயு, அது ஒரு எரிபொருள் தானே. இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, எரிவாயுனுடைய வயல்களை முழுக்க முழுக்க தனியார் கம்பெனிகளுக்கு, பன்னாட்டு கம்பெனிக்கு, வெளிநாட்டு பெருங்கம்பெனிக்கு வித்துருக்கீங்க, கொடுத்துட்டீங்க. அவங்க கேட்கிற விலையை கொடுக்குறீங்க. நீங்க அவன்
ஒத்துக்கொண்ட விலைக்கே உரிய அளவுக்கு சப்ளை பண்ணல எரிவாயு. ஆனா அவர் 2 மடங்கு விலை கேட்கறா, நீங்களும் தலையாட்டி ஆமான் போடுறீங்க இந்த அரசாங்கத்துல. அப்போ இந்த அரசுடைய ஒட்டுமொத்த எரிபொருள் சம்பந்தப்பட்ட, பொதுவாக பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பெரும் கம்பெனிகளுக்கு காவடி தூக்கும் ஏற்பாட்டை நீங்கள் மாற்றினால் ஒழிய, மக்கள் நன்மைகளை முதன்மைப்படுத்தி பொருளாதாரத்தை நடத்தினால் ஒழிய இந்த சோகம் தொடரும் என்பதுதான் நான் பார்க்கிறேன். தொடர்ந்து பேசலாம் திரு வெங்கடேஷ் ஆதிரையா. பெட்ரோலிய வளம் என்பதை பொறுத்தவரை நமது நாட்டில் பல்வேறு வளங்கள் காணப்படுகிறது. ஆனால் அதை அனைத்தும் தனியாருக்கு விற்கப்பட்டு அவர்கள் கேட்கக்கூடிய விலைகளுக்கே இங்கே விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் தனியாரை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் அவர்கள் என்ன விலை வைக்கிறார்களோ அதை நாம் வாங்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நிலையில் தான் நாம் இருக்கிறோம். திரு முத்துகிருஷ்ணன், உங்ககிட்ட நான் கேட்கிறேன், இப்போ கச்சா பொருட்கள்ல பெட்ரோல் மட்டும் இல்லாமல் பல்வேறு துணை பொருட்களும் அங்கே வந்து தயாரிக்கப்படுது. ஆனா இந்த துணை பொருட்கள் தயாரிக்கப்படுவதனாலும் அது வந்து விற்பனை செய்யக்கூடிய வகையில அதனுடைய விலை பற்றியும் ஒரு முழுமையான அறிக்கை வந்து இல்ல. மத்திய அரசு இதில் வந்து கவனம் செலுத்துறதா நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல மத்திய அரசு இந்த விஷயத்துல சுணக்கம் காட்டுறதா நீங்க நினைக்கிறீங்களா? பொதுவாகவே அதுதான் நான் சொல்ல வந்தது. என்னன்னா, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரைசிங் மெக்கானிசம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இங்க ஒரு பெட்ரோலுக்கும் பெட்ரோலிய பொருட்களுக்கும் விலை நிர்ணயம் செய்வதற்கு இங்கே நாம் ஒரு நடைமுறையை வைத்திருக்கிறோம். பொதுவாக எண்ணெய் கிணறிலிருந்து அது க்ரூட் ஆயில் எடுக்கப்பட்டு அங்கிருந்து அது பைப் லைன்ஸ் வழியா கப்பல் வழியாக ஒரு ஆலைக்கு வந்து சேருது. ஆலைக்கு வந்து சேருகிற இடத்தில் அவர்கள் அதற்கு ஒரு கேட் பிரைஸ் என்கிற ஒரு வாயில் விலையை வச்சிருக்காங்க. அதற்கப்புறம் அங்கே அது சுத்திகரிக்கப்பட்டு அது அங்க இருக்கக்கூடிய பல்வேறு நடைமுறைகளை எல்லாம் செய்துவிட்டு அங்கிருந்து வரும்போது எக்ஸிட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு விலையை அங்க நிர்ணயிக்கிறாங்க. அதற்கப்புறம் அதை சேமிப்பது, அதை போக்குவரத்து லாரிகளில் கொண்டு வருவது, அப்புறம் ரீட்டைலருக்கு கொடுப்பது, அவருக்கான ஒரு கமிஷன் என்று இந்த மெக்கானிசம் இருக்கு. இந்த மெக்கானிசத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, நாம் பார்க்கக்கூடிய எரிவாயு, டீசல், பெட்ரோல் தவிர ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட துணை பொருட்கள் இதிலிருந்து வெளியேறுகிறது. அந்த பொருட்களினுடைய சதவீதம் என்ன, விலை என்ன, அதன் மூலம் அரசு கிடைக்கும் லாபம் என்ன என்பது போல் இந்த ஒட்டுமொத்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரைசிங் மெக்கானிசம் ஆத்திரை அவர்கள் சொன்னது போல் பாராளுமன்றத்திலும் மக்கள் முன்னாலேயும் டிரான்ஸ்பரண்டா வைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இது நம் வாழ்க்கையினுடைய அன்றாடங்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பொருள். அப்ப இந்த பிரைசிங் மெக்கானிசத்தை நம்ம ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக நமக்கு தெரிய வேண்டியது இருக்கு. இது எல்லாமே ஒரு கண்ணாமூச்சி ஆடக்கூடிய ஒரு இடத்தில் தான் இருக்கு. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த அன்சர்டானிட்டிஸ், அதாவது ஏற்ற இறக்கங்களுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு ஏறக்குறைய இவ்வளவு ஒரு சாமானிய மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அடிப்படை பொருளான இதை கொண்டு போய் நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம், காமோடிட்டிஸ்லயும் ஃபியூச்சர் டெரிவேட்டிவ்ஸ்குள்ள இந்த பொருட்களை வச்சிருக்கோம். அப்ப இன்னைக்கு பங்குச்சந்தையில் இந்த பொருட்களை வைத்து ஒரு மிகப்பெரிய சூதாட்டம் என்பது நடைபெறுகிறது. இந்த சூதாட்டத்துக்கு பின் தான் நமக்கு எல்லாம் வந்து சேருகிறது. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு சைஃபனிங் எஃபெக்ட் இதோடைய விலைகள்ல நடக்குது. நம்ம பார்த்தது போல் இன்னைக்கு நம்ம ஒரு 75 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்க போறோம்னா அது நிச்சயமாக 40 ரூபாயும் அதற்கு கீழேயும் தான் அதனுடைய கச்சா எண்ணெயினுடைய விலை இருக்கு. இன்னொன்னு ரொம்ப முக்கியமா ஆத்திரை அவர்கள் குறிப்பிட்டது போல் இன்னைக்கு தனியாரிடம் இதை நம்ம கொடுக்கிறோம். இப்ப 2 விஷயம் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் அப்ப தனியாருக்கு கொடுக்கவே கூடாதா, தனியாரும் இந்த வேலைகளை செய்யக்கூடாதா, அரசே இதை கையில வைத்துக் கொள்ளலாமா? அதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. நம்ம தனியார்கிட்ட கொடுக்கும் பொழுது என்ன நடக்குதுன்றது. இப்ப சர்வதேச சந்தையில் உதாரணத்துக்கு ஒரு பெட்ரோலினுடைய விலை வந்து ஒரு 2008 வந்து ஒரு 5000 ரூபாய் 5400 ரூபாய் பேரல் இருந்த பொழுது உள்நாட்டில் இருக்கக்கூடிய எரிவாயுகளை தோண்டி எடுக்கக்கூடிய உரிமம் பெற்ற மிகப்பெரிய இந்திய முதலாளிகள் எல்லாம் அந்த நேரம் ONGC 2500 ரூபாய்க்கு பேரல் இங்கே உற்பத்தி செய்கிற பொருளை கொடுக்கும்போது தனியார் நிறுவனங்கள்லாம் என்ன கேட்டாங்கன்னா, நாங்கள் இந்திய விலையில் தரமாட்டோம், நாங்க இங்கேயே பெட்ரோல் டீசலை எடுத்தாலும் க்ரூட் ஆயில் எடுத்தாலும் நாங்கள் சர்வதேச விலையில் தான் இந்த நிறுவனங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னாங்க. அப்ப தனியார நம்ம ஏன் அந்த இடத்துல தனியார் உள்ளே நுழைகிற போது என்ன செய்யறாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடியதை அவங்க தோண்டி எடுப்பாங்களா, நமக்கு கொடுப்பாங்களா, ஆனா அவங்களுக்கு நம்ம சர்வதேச எண்ணெய் சந்தையில் இருக்கக்கூடிய விலையை இங்கே கொடுக்கணுமா? அப்ப எப்படி இது எல்லாம் நம் கை மீறி மெல்ல மெல்ல போனது என்பதற்கு இந்த விலையும் தனியார் அதற்குள் நுழையும் போது அதன் விலை என்ன மாதிரியாகலாம் மாறுகிறது என்பதை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டால்தான் நம்ம எங்க வீக்காக இருக்கோம், நம்ம எதை பலப்படுத்தணும் என்பதையும் நாம் சேர்த்து புரிந்து கொள்ள முடியும். பேசலாம் திரு முத்துகிருஷ்ணன், நீங்க சொன்ன மாதிரி பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது ஒரு அத்தியாவசிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. அந்த விலை உயர்வு என்பது பாராளுமன்ற கவனத்திற்கு கொண்டு வந்தால் நிச்சயமாக இதற்கு வந்து ஒரு மாற்று வழி இருக்கும் அப்படிங்கிற இங்க ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் எங்கே வந்து தனியார் உள்ளே நுழைகிறார்களோ அவர்கள் வைக்கக்கூடிய விலையை தான் நாம் பார்க்கிறோமே தவிர மத்திய அரசு இதுல தீவிர கவனம் செலுத்தி இன்னும் பல நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. அடுத்ததா திரு சேகரன் அவர்கள் கிட்ட கேட்க
தெரிஞ்சுக்கலாம். திரு சேகரன், நீங்க சொல்லுங்க, இப்போ வந்து தனியார் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை நிர்ணயம் செய்யக்கூடிய அதிகாரத்துல வந்து இப்ப அவங்க இருக்காங்க. எப்பவுமே பெட்ரோல் டீசல் விலை உயரும் பொழுது நாங்க நஷ்டத்துல இருக்கோம், எப்பயுமே நஷ்டத்துல சந்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிட்டு இருந்த அவங்களுக்கு இந்த அதிகாரம் இப்ப கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? மீண்டும் இது அரசு எடுத்துக்கொண்டால் இன்னும் பல மாற்றங்களை செய்ய முடியுமா? உங்களுடைய பார்வை என்ன? நிச்சயமாக இது தவறுதான். திரும்ப அரசு வந்து அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லையா. அரசு எதற்காக அதை கொடுத்தது என்பதே ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இன்னொன்னு நான் ஒரே ஒரு விஷயம் பதிவு பண்ண விரும்புறேன். இப்ப வந்து நீங்க சொல்ற மாதிரி நம்ம டாலருடைய மதிப்பு தான் வந்து பெட்ரோலுடைய விலையை நம்ம வந்து நிர்ணயிக்குது. அப்படிங்கும்போது பொருளாதார நிபுணர் வந்து இங்க உட்கார்ந்துருக்காரு, ரொம்ப சந்தோஷம். எனக்கு உள்ள ஒரே ஒரு கேள்வி, 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது ₹1 = 1 பவுண்டு. இன்னைக்கு வந்து ₹100 and 60 பைசா வந்து 1 பவுண்டு. இவ்வளவு வந்து இப்போ நம்ம பண வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? அதாவது இப்போ வந்து எல்லாருமே சொல்றது அந்த அமெரிக்காவில் வந்து $1 அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னாவே டாலர் கணக்கை பார்த்தா $1 1.38 1.48 அப்படிதான் இருக்கு. நமக்கு 75 எப்படி வருது? இதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கும் பொழுதுதான் வருது. ஸோ அந்த மாதிரி உள்ள பொருளாதார சீர்கேடு எப்படி நடந்தது? நம்முடைய ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி ஏன் இந்த அளவுக்கு நடந்தது? அதை சரி கட்டுவதற்கு என்ன வழி என்பதை நாம் முக்கியமாக நோய் நாடி நோய் முதல் நாடி என்பது மாதிரி அதை நம்ம சிந்திக்கணும். நம்ம பொருளாதார நிருபர்களும் அரசும் இதை வந்து முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்தாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடி நீங்க சொன்ன மாதிரியே அரசு வந்து இதில் எந்த விதத்திலும் நஷ்டம் அடையவே இல்லை. அரசு வந்து 35% அரசினுடைய வருவாயில் இந்த பெட்ரோலிய பொருட்கள் கிடைக்கும் வரியே கிடைக்கிறது. அதனால அது ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த பெட்ரோலுடைய இறக்குமதியையும் மிச்சம் எல்லாத்தையுமே வந்து அது ஒரு ஊக்குவித்துக் கொண்டுதான் இருக்கிறது. மேலும் சில பேர் சொல்ற மாதிரி வேறு வேறு வருமானம் எல்லாம் அதை சார்ந்தவர்களுக்கு, அந்த துறையை சார்ந்தவர்களுக்கு எல்லாம் இருக்கிறது என்று கூட சொல்லுகிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்பது நமக்கு தெரியவில்லை. இருப்பினும் அரசும் அரசு ஆள்பவர்களும் மக்களின் மீது, சாதாரண மக்களின் மீது ஒரு அக்கறை கொண்டதாகவே தெரியவில்லை. உதாரணமாக இந்த கேஸ் கம்பெனி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஒரு கன்சியூமரை வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு சீட்டுனே, ஒரு ஏமாற்றுவர்கள் அப்படிங்கிற ஒரு கண் கொண்டு தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எப்பவுமே பார்த்தா ஒரு யாராவது ஒரு கன்சியூமர் வந்து ஒரு வாங்கினான்னா அதை வந்து முதல்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து தான் நம்ம வந்து அதை வாங்கிறோம். இருந்தும் கூட என்ன பண்ணுவாங்க, இப்ப நோ யுவர் கன்சியூமர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வருவாங்க. ரேஷன் கார்டை கொண்டு வந்து சீல் வச்சுக்கம்பாங்க. இவங்க போய் போய் பாக்குறேன்பாங்க. சோ இது மாதிரி இந்த கேஸ் கம்பெனிஸ் முழுக்கவுமே கன்சியூமர்ஸை வந்து ஒரு மாதிரி சீட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேருந்து அவங்க மாறி வரணும் அப்படிங்கறது என்னுடைய கருத்து. தொடர்ந்து பேசலாம். சேகரன், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அப்படிங்கிறது கடந்த பல ஆண்டுகளாகவே ஒவ்வொரு முறை ஏற்றப்படுவதும் இறக்கப்படுவதும் அப்படிங்கிறது வாடிக்கையாக தான் இருக்கு. அதுவும் தேர்தல் நேரம் நெருங்கி வரும் பொழுது பெட்ரோல் விலை குறைக்கப்படுவதும், அதே நேரத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு பல நேரங்களில் பெட்ரோல் விலை உயர்த்தப்படுவதும் அப்படின்னு பல்வேறு காலகட்டங்களில் நடந்திருக்கக்கூடிய ஒரு உண்மைதான். இப்போ இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது தேர்தல் சமயத்தில் எந்த அளவுக்கு இது பார்க்கப்படுது? மக்களை கவருவதற்காக ஒரு யுக்தியாகத்தான் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது பயன்படுத்தப்படுகிறதா? இது பற்றி பல தகவல்களை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அப்படிங்கிறது எப்படி ஏற்படுது? அந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கான காரணம் என்ன? இப்ப சமீபத்துல உலகமயம் தாராளமயம் கொள்கையின் மூலமாக பன்னாட்டு சந்தையில் இருக்கக்கூடிய விலை நிலவரத்தை நாம் இங்கே வந்து வைக்கக்கூடிய ஒரு நிலையில நம்ம இருக்கோம். தனியார் துறை காரணமா தனியார் துறையில பல்வேறு இடங்கள்ல இயற்கை எரிவாயு படுகைகள் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்தே காசு கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு நம்ம இருக்கோம். இந்த சூழ்நிலை எல்லாமே மாற்ற முடியாதா அப்படிங்கறத பத்தி நம்ம பாத்துட்டு இருக்கோம். திரு வெங்கடேஷ் ஆத்ரேயா, இப்போ ஒரு பெட்ரோல் உற்பத்தி விலை அப்படின்னு பார்க்கும்பொழுது ₹46 தான் இருக்கு. அப்போ மத்திய அரசு விதிக்கக்கூடிய வரிகள் தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிற கருத்து எல்லோராலுமே ஏற்றுக்கொள்ள முடியுது. அப்போ இந்த மத்திய அரசு விதிக்கக்கூடிய வரிகளை வந்து குறைக்க முடியாதா? குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? என்னென்ன நடைமுறை சிக்கல்கள் இருக்கு? குறைக்க முடியும். அதுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க அழகா சொன்னீங்க, நிலைமைகளை மாற்ற முடியுமா அப்படின்னு சொன்னீங்க. நினைச்சா ஒரு தனியார் பெரும் கம்பெனி அமைச்சரையே மாற்ற முடியுது. பெட்ரோல் அமைச்சரே மாத்திட்டாங்கல்ல, அவருக்கு பிடிக்கலன்னு ஒண்ணு. அப்போ அப்படி பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க செய்யறாங்க, ஜனங்களால செய்ய முடியாம இருக்கு. இன்னைக்கு அது மாறணும். அதுதான் தேர்தல் உட்பட நடக்குது நாட்டில். நீங்க சொன்ன மாதிரி இப்ப 2011 ஏப்ரல் பெட்ரோல் ஃபிகர்ஸ் உங்களுக்கு சொல்றேன். அந்த எரிபொருள் விலை என்பது ₹30, வரிகள் ₹27 அன்னைக்கு இருக்கிற ரேட்ல.
அதுல மத்திய அரசுடைய வரிகள் 17 ரூபாய் 70 காசு, மாநிலங்கள் 9 ரூபாய் 73 காசு, டீசல் கமிஷன் அந்த டீலர் கமிஷன் வந்து 1 ரூபா. கட்டாயமா குறைக்க முடியும். மத்திய அரசு இவ்வளவு கணிசமாக வரி விதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மாநிலங்களுக்கு என்ன பிரச்சனை சொன்னா, அதிகமாக வரி கொடுக்கக்கூடிய வரி வருமானம் தரக்கூடிய இனங்கள் பூரா மத்திய அரசு கையில் இருக்குது. உதாரணத்துக்கு வருமான உயர்வு ஏற்படுது, அது பெரும்போது மத்திய அரசுக்கு போச்சு வருமான வரியில, ஒரு கார்பரேட் டாக்ஸ்ல போச்சுருது. அதே மாதிரி கலால் வரி சுங்க வரிகள்ல பெரும்போது மத்திய அரசுக்கு போச்சுருது. மாநிலங்களுக்கு வரி வாய்ப்புகள் சற்று குறைவு. ஒட்டுமொத்தமா தேசத்தில் கிடைக்கப்படுகின்ற வரிகள்ல மத்திய அரசு 70% கையில் வச்சுக்குது. எல்லா மாநிலமும் சேர்த்து 30% தான் கிடைக்குது. ஆக நீங்க மாநிலங்களை குறை சொல்றது அர்த்தம் இல்லை. இது மத்திய அரசு தான் பந்தாட பாக்குது. உண்மையிலேயே மத்திய அரசு வரிகளை குறைக்க முடியும், குறைக்க வேண்டும். அதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஏற்கனவே 2 நண்பர்களும் சொன்னது போல அரசுக்கு கணிசமான லாபம் கிடைக்குது இந்த துறையில. 2-3 விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று, பொதுவாக ஒரு நீண்டகால பார்வையில் இந்த பெட்ரோலை சற்று பயன்பாட்டை குறைக்கக்கூடிய வகையில வெகுஜன போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவது. நீங்களே சொல்லியிருக்கீங்க, சரியான பாயிண்ட். அது மாஸ் டிரான்சிட் ஊக்குவிக்கணும். 2வது, நீங்க சப்ளைஸ் வந்து அமெரிக்க மிரட்டலுக்கு அடிபணியாமல் எங்க சீப்பா கிடைக்குமோ அங்கிருந்து சோர்ஸ் பண்ணணும். உள்நாட்டில் வளங்களை தேடுவதை ஊக்குவிக்கணும். இதெல்லாம் லாங் டர்ம் நீங்க பண்ணலாம். உடனடியாக கட்டாயமாக மத்திய அரசு வரிகளை குறைக்க முடியும், குறைக்க வேண்டும். இந்த கோரிக்கையை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இடதுசாரி கட்சிகள். மக்கள் வைக்கிறாங்க, போராட்டங்கள் வைக்கிறாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்ம நாட்டில் என்னன்னா, இந்த மேட்ச் பிக்சிங் நடக்குது. 2 பெரும் கட்சிகள் இருக்குல்ல, காங்கிரஸ் பாஜக, ரெண்டுமே இந்த தாராளமய தனியார்மய கொள்கையில உரிமையா இருக்கிறாங்க. மாநில கட்சிகள் மாறி மாறி அங்க போய் கை தூக்கிட்டு இருக்காங்க. தமிழகத்தின் மாநில கட்சிகள் உட்பட மத்திய அரசுல மாறி மாறி பங்கேற்கிறாங்கல்ல, அவங்களும் இந்த கொள்கைகளை கை தூக்கிடுறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமா பெருங்கட்சிகள் எதுவுமே ஆதரவா இல்ல. ஓரளவு செல்வாக்கு சில இடங்களில் மட்டுமே உள்ள இடதுசாரிகள் மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. விரிவா பேசப்படணும், மக்கள் பிரச்சனையா மாற்றப்படணும். நிச்சயமா இப்போ நீங்க சொன்ன மாதிரி மத்திய அரசு நிச்சயமா இதுல வந்து வரியை குறைப்பதன் மூலமாக பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாதமும் இங்க வைக்கப்படுகிறது. ஏன்னா மத்திய மாநில அரசுகளின் வரி மட்டுமே 1,80,000 கோடி ரூபாய் அவங்களுக்கு வருமானம் வந்திருக்கு. இந்த வரியை குறைப்பதன் மூலம் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க முடியும் அப்படிங்கிற கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது தேர்தல் வாக்குறுதிகளிலும் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த குரல் எழுப்புவோம் அப்படிங்கிற பல்வேறு வாக்குறுதிகள் பல தேர்தல்கள்ல பல்வேறு கட்சியினரால கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப கடந்த தேர்தல்ல இது சம்பந்தமா அரசியல் கட்சிகள் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். முதலாவதாக அதிமுக தேர்தல் அறிக்கை 2011ல புதிய எத்தனால் தயாரிப்பு கொள்கை வகுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதோட வாகன பயன்பாட்டில் ஒழுங்குபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதிமுக தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை 2014ஆம் ஆண்டு பெட்ரோல் டீசல் இயற்கை எரிவாயு விலை நிர்ணய கொள்கையில மாற்றம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலை ஆண்டு முழுவதும் ஒரே சீராக இருப்பது போல உறுதி செய்யப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியையும் இவங்க கொடுத்திருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக திமுக தேர்தல் அறிக்கை 2014 இதை பத்தி சொல்லியிருக்காங்க. பெட்ரோல் டீசல் இயற்கை எரிவாயு விலை நிர்ணய கொள்கையில மாற்றம் கொண்டு வரப்படும் என்கின்ற வாக்குறுதி இவங்க கிட்டையும் இருக்கு. தனியார் நிறுவனங்கள் விலை நிர்ணயம் செய்யும் திட்டத்தை திரும்ப பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற வாக்குறுதியையும் இவங்க கொடுத்திருக்காங்க. இப்போ பெட்ரோல் டீசல் விலையை பொறுத்தவரை தனியார் நிறுவனங்கள் தான் இப்போதைய இந்த உற்பத்தி தனியார் நிறுவனங்கள் தான் இதற்கான விலையை வந்து நிர்ணயம் செய்யறாங்க. தற்பொழுது எழுத்தாளர் திரு முத்துகிருஷ்ணன் உங்ககிட்ட நான் கேட்கிறேன், பல்வேறு தேர்தல் அறிக்கைகள்ல எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்து வாக்குறுதிகளை பதிவு பண்ணிருக்காங்க. இப்போ இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வை பற்றி அரசியல் கட்சிகள் எந்த விதத்துல அதை அணுகுறாங்க, உங்களுடைய பார்வை என்ன? பொதுவாக அரசியல் கட்சிகளுக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்வில் ஆத்திரேயா அவர்கள் சொன்னது போல் இடதுசாரிகள் தவிர வேறு பலருமே விலை உயர்கிற அந்த நாளில் ஒரு அறிக்கைக்காக அந்த விஷயத்தை பயன்படுத்துறாங்களே தவிர அதை தவிர்த்து ஒரு தொடர்ந்த அக்கறை, மக்கள் மீதான அக்கறை அல்லது இந்த பொருளினுடைய விலை குறித்த ஒரு தொடர் போராட்டம், தொடர் நெருக்கடி என ஒரு பெரும் விவாதத்தை உருவாக்க அவர்கள் எப்பொழுதுமே முயன்றதில்லை என்பதைத்தான் நான் பார்க்கிறேன். இன்னொன்று, அவர் சரியாக சுட்டிக்காட்டியது போல் இங்க இருக்கக்கூடிய பிரதானமான 2 கட்சிகள் பிஜேபி ஆக இருக்கட்டும், காங்கிரஸ் ஆக இருக்கட்டும், அவர்கள் பொதுவாக இந்த உலகமய கொள்கையில் ஒரு மிகப்பெரிய மேட்ச் பிக்சிங்ல தான் இருக்காங்க. அவர்கள் வெளியிலே நமக்கு பார்வைக்கு வேறுபடுவது போல் தெரிந்தாலும் கூட உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகளுக்கு இந்த மானியங்களை வழங்கி எல்லாத்தையும் திறந்து விடுவதில் அவர்கள் இருவருமே கை கோர்த்து செயல்படுகிறதும், குறிப்பாக அவர்களுக்குள் இருக்கக்கூடிய போட்டி யார் இந்த லிபரலைசேஷனை முதல்ல செய்கிறது என்பதாகத்தான் இருக்கு. அப்ப நான் இந்த இடத்துல என்ன நினைக்கிறேன்னா, பொதுவாக இந்த வியூவர்ஸுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது,
இன்னைக்கு நம்ம பல நாடுகளை பார்க்கிறோம். வளர்ந்த நாடுகள், நம்ம ரொம்ப வியந்து பார்க்கக்கூடிய பல தேசங்கள் இருக்கு. மேற்கத்திய நாடுகள் அல்லது ஒரு சிங்கப்பூர், எங்க எடுத்தீங்கன்னாலும் சரி, இந்த எல்லா நாடுகளிலுமே வாகனம் வைத்துக் கொள்வதற்கு தடை இருக்கு. வாகனத்தை நீங்கள் எளிதாக போய் வாங்கிட முடியாது. ஒரு இருசக்கர வாகனம், ஒரு கார் வாங்கணும்னா நீங்க பட்டியலில் பதிந்து வைத்து விட்டு காத்திருக்க வேண்டும். அவ்வளவு ஈஸியாக அங்க நீங்க காரு. அப்ப இங்க அப்படியான தடைகளை இந்தியாவில கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கதான் பாத்தீங்கன்னா கார்களை உலகத்தில் அந்த மாதிரியான கட்டுப்பாடு இருக்க நாடுகளில் விற்க முடியாதால இந்த நிறுவனங்கள் எல்லாம் இந்தியாவை போன்ற நாடுகளில் படையெடுத்து, இங்கே இயற்கை வளங்களும் அதிகமாக இருக்கு, நீங்க உதிரி பாகங்கள்ல இருந்து எல்லாம் தயாரிச்சு கட்டுப்பாடற்ற ஒரு சந்தையாக இங்கே இருக்கு. அப்ப இன்னைக்கு படித்தவர்கள், குறிப்பாக படித்தவர்கள் தான் வர்ஸ்ட் கன்சியூமர்ஸாக இருக்கும். படித்தவர்கள், நாகரிகமானவர்கள் என்று கருதுபவர்களுடைய கார்பன் ஃபுட் பிரிண்ட் தான் மிக மோசமானதாக இருக்கு. அப்ப ஒருபுறம் நாம் டீசல், பெட்ரோல் அல்லது எண்ணெய் வளங்கள் சில ஆண்டுகளில் இன்னும் இவ்வளவு வருஷம் தான் வரும், அவ்வளவு வருஷம் தான் வரும் ஒரு புள்ளி விவரத்தை சொல்றோம். ஆனால் அது நம் தனிப்பட்ட வாழ்க்கையில பிரதிபலிக்குதா அப்படின்றத நம்ம அவசியமாக அங்க பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப ஒரு பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தாக கருதுகிற ஒரு காலம் வர வேண்டும். அதற்கு ஊடகங்கள், எழுத்தாளர்கள், சமூகம் சார்ந்து இயங்குபவர்கள் எல்லாம் வேலை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ்ல இருக்கோம். இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னா, இன்னைக்கு பல்வேறு அறிவியல் ஆராய்ச்சிகள் நடந்து மின்சாரம், ஹைட்ரோஜன்ல தயாரிக்கக்கூடிய மிக நுட்பமான கார்கள் எல்லாம் ஜெர்மன் பல நாடுகளை கண்டுபிடித்திருக்காங்க. ஆனால் இந்த ஓபெக் லாபி டீசல் பெட்ரோலினுடைய விலை இதற்கு டிமாண்ட் இருந்தால் தான் இந்த கொள்ளை லாபத்தை அடிக்க முடியும் என்பதால அது போன்ற ஆய்வுகள், ஆராய்ச்சிகள் எல்லாம் தடுத்து நிறுத்தி சந்தைப்படுத்த விடாமல் வச்சிருக்காங்க. அப்ப ஒரு மாற்றாக நாம் இந்த பூமியில் கொஞ்ச காலம் இருந்துவிட்டு போய்விடுவோம். ஆனால் வருங்கால சந்ததியினருக்காக இந்த பூமியை நாம் கொஞ்சமாகவும் பாதுகாப்பாக கொடுக்கணும் என்றால் நம் வாழ்க்கை லைஃப் ஸ்டைலையும் நாம் நம் பங்கிற்கான ஒரு மாற்றத்தை அவசியம் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அப்பதான் ஒரு எந்த ஒரு வளமாக இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு உண்மையை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் தனி மனித வாகன போக்குவரத்து என்பதை குறைத்துக் கொண்டு பொது போக்குவரத்தை மேம்படுத்த வேண்டும். அப்படி மேம்படுத்தும் பொழுது இந்த வளம் பாதுகாக்கப்படும். அதே நேரத்தில் நமக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய சந்ததியினருக்கும் இந்த வளம் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு மாறுபட்ட கருத்து இங்கே முன்வைக்கப்படுகிறது. திரு சேகரன், நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இப்ப இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பல்வேறு வகையான மாற்றங்களை தான் எதிர்கொண்டிருக்கு. இப்ப வர இருக்கிற தேர்தலில் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது பிரதிபலிக்குமா? இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இது குறித்து எந்த அரசியல் கட்சியும் இப்போ சொன்ன மாதிரி ஒன்றும் தெரியல எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும். இது தொடர்ந்து பேசலாம் திரு சேகரன். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பதை பொறுத்தவரை பல்வேறு நாடுகள்ல பல்வேறு நிலையான விலைகளில் இருக்கிறது. அதே நேரத்தில் நமது அருகில் இருக்கும் நாடுகளில் கூட பெட்ரோல் விலை என்பது மிக குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் 75% கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து அதிலிருந்து சுத்திகரித்த பெட்ரோல் உள்ளிட்ட பல்வேறு துணை பொருட்களை உற்பத்தி செய்கிறோம். அதே நேரத்தில் பெட்ரோல் விலை நிர்ணயம் என்பது தற்பொழுது தனியார் நிறுவனங்களிடையே இருக்கிறது. அதை திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற குரலும் இங்கே எழுகிறது. திரு வெங்கடேஷ் ஆத்ரியா, இப்போ திரு முத்துகிருஷ்ணன் சொன்னாரு பொது போக்குவரத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கருத்து. அதற்கு அடுத்தபடியாக எப்பயுமே இந்த பெட்ரோலை நம்பி இருக்காம மாற்று எரிபொருளை பற்றி சிந்திப்பதற்கான நேரம் எதுன்னு கூட சொல்லலாம். அப்போ இந்த மாற்று எரிபொருளை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு ஏதாவது ஈடுபட்டு இருக்கிறதா? அதற்கான வழிமுறைகள் இப்ப எப்படி இருக்கு? முத்துகிருஷ்ணன் அவர் சொன்னது மிக வன்மையாக ஆதரிக்கிறேன். அதாவது எங்க அறிவியலுக்கு ஒரு பாடல் பாடுவோம், பாட்டன் சொத்தல்ல பூமி, வரும் ஒரு தலைமுறைக்கு திருப்பி தர வேண்டிய ஜென்ம கடன் அல்லவோ பூமி என்று சொல்லுவோம். அதுதான் அந்த கருத்தை அவர் மிக அழகாக சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாக மாற்று எரிசக்தி வளங்களை தேட வேண்டும். அதுல சோலார் சொன்னாரு, ஹைட்ரஜன் சொன்னாரு, எல்லாத்துக்குமே ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும், முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும். தனியார் செய்ய மாட்டாங்க, லாபகரமான வாய்ப்பு வரும்போது அவங்க செய்வாங்க. அப்போ அரசு முன் முயற்சி எடுத்து இப்படிப்பட்ட புதிய தொழில்நுட்பங்களை ஆய்வு செய்து அவற்றை பயன்படுத்த வேண்டும். ஆனா அதுல என்ன டேஞ்சர்னா, அது அச்சனை எல்லாருக்கும் கார் கொடுத்துடலாமா? கொடுக்கூடாது. முத்துகிருஷ்ணன் ஒத்துக்க மாட்டேன், நானும் ஒத்துக்க மாட்டேன். நாங்க என்ன சொல்றோம், மாஸ் டிரான்சிட், வெகுஜன போக்குவரத்தை ஊக்குவீங்க. நீங்க முதலாளித்துவ நாடுகளிலே கூட பாத்தீங்கன்னா, லண்டன் போறீங்க, அங்க லண்டன் சிட்டிக்குள்ள காரை கொண்டு வரணும்னா பயங்கர டாக்ஸ் இருக்கு. அங்க இருக்கிற சிஇஓ கம்பெனி ட்ரெயின்ல தான் போறாரு. அப்ப நம்ம நாட்டில் அப்படி கலாச்சாரத்தை கொண்டு வரணும். கார்ல போகுது அந்தஸ்து நினைக்கிறாங்கல்ல, அதை முதல்ல ஒழிச்சு கட்டணும். ஜனங்க வெகுஜன போக்குவரத்து சரியை பயன்படுத்தணும். ஆனா பிரச்சனை என்ன, அவை இல்ல, போதுமான அளவுக்கு இல்ல. ஆகவே நிச்சயமாக வெகுஜன போக்குவரத்து வசதிகளை அதிகப்படுத்தி மாற்றணும். எனக்கு வேடிக்கையா இருந்தது, நீங்க இந்த கட்சிகளை பற்றி போட்டிருந்தீங்க. நேற்று வரைக்கும் எரிபொருள் விலை கொள்கை கையை தூக்கிட்டு
இன்னைக்கு வந்து நாங்க மாத்த போறோம்னு ஒரு தேர்தல் அறிக்கை ஒரு கட்சி சொல்லிச்சுன்னா எந்த அளவுக்கு நம்புறதுன்னு சொல்லுங்க. நம்பத்தன்மை ஒன்று இருக்குல்ல. ஒரு 10 ஆண்டு காலம் பதவியிலே பங்கேற்றுவிட்டு மத்தியில் எல்லா கேள்விக்கும் 2 கையும் தூக்கிட்டு இப்போ வந்து நாங்க மாத்த போறோம் அப்படின்னு சொன்னா நம்புறது கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி தான் மாநில அரசு நீங்க சொன்னீங்க அதிமுக சில வாக்குறுதி கொடுத்துச்சு, இன்னும் நிறைவேறல 3 வருஷமானு சொன்னீங்க. ஆகவே இதுல தொடர்ந்து முன்பின் முரணற்ற நிலைப்பாடு தேவை. அதுதான் நானும் முத்துகிருஷ்ணனும் மீண்டும் வலியுறுத்துறோம். சேகர் அவர்களும் அழகா சொன்னாங்க, இந்த துறையில் சிக்கனமும் தேவை, நாட்டின் சுயசார்பை மையப்படுத்திய ஒரு பாதையும் தேவை. நுகர்வு கட்டுப்பாடு ஒரு பக்கம் இருக்கலாம், அழிப்பை பெருக்குவதற்கு இயற்கையை பாதிக்காத வழிமுறைகளை என்று தேட வேண்டும். கட்டாயமாக புதிய தொழில்நுட்பங்களை நோக்கி செல்ல வேண்டும். இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட் என்பதை சீரியஸா எடுத்துக்கணும். ஒரு சொல்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். பண்ண முடியும் தான் என் கருத்து. அரசு, மத்திய அரசு இதில் கூடுதலாக முதலீடுகளை செய்யணும். அப்படின்னா அறிவியல் தொழில்நுட்பத்தில் சுயசார்பு என்ற கோட்பாட்டையே கைவிட்ட ஒரு அரசு நீங்க சிந்திக்கிறீங்க. தாராளமய தனியார்மை உலகமை குழுவுக்கு பிறகு இந்திய தேசத்தினுடைய அறிவியல் சுயசார்பு என்று எதை நேரு வலியுறுத்தினாரோ, இதை தொடர்ந்து நாங்கள் பலரும் வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம் அறிவியல் இயக்கத்தில். அது அப்படியே புறக்கணிச்சுட்டு அரசு எல்லாமே சந்தையில பெற்றுக் கொள்ளலாம், பன்னாட்டு கம்பெனிகள் நம்பி நாட்டை நடத்தலாம்னு நினைச்சீங்கன்னா அது சரி வராது. தொடர்ந்து பேசலாம் திரு வெங்கடேஷ் யாத்ரேயா. இப்ப இவர் சொன்னது போல மாற்று எரிபொருளை பற்றி சிந்திப்பதற்கான ஒரு நேரம் இப்போது வந்துவிட்டது. அதற்கு முதல் படியாக இப்போ போக்குவரத்து அப்படிங்கிறது ஒரு பிரதானமாக இருந்தாலும் கூட தனி மனித வாகனங்கள் என்பது இங்கு அதிகமாக இருக்கிறது. அப்போ அந்த நுகர்வு என்பது இங்கே மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலை தற்பொழுது முதலாவதாக அந்த அடியை எடுத்து வைக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக மாற்று எரிபொருளை பற்றி சிந்திக்கக்கூடிய அதை மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்கின்ற கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. திரு சேகரன், அவங்க கிட்ட கேட்கிறேன், இப்ப இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும்னு உங்களுடைய பார்வை? என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகள் அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி 2 அரசியல் கட்சிகளுமே இதை பத்தி ஒரு பெருசா பேசுற மாதிரி ஒன்றும் தெரியவே இல்லை. இன்னொன்று முக்கியமா இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி மாற்று எரிபொருள்ங்கிறதை காட்டிலும் சைக்கிள் வந்து நிறைய இது பண்ணலாம், சைக்கிளை வந்து நிறைய என்கரேஜ் பண்ணலாம். என்னுடைய நண்பர் இப்ப சமீபத்தில் போலந்து போயிட்டு வந்தவர் சொல்றாரு, அங்க எல்லாருமே சைக்கிள் தான் ஓட்டி போறாங்க அப்படின்ட்டு. ட்ரெயின்ல கூட ஒரு கேரியர் மாதிரி ஒரு பேக்கேஜ்ல கொண்டு போயிட்டு அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கின பின்னாடி சைக்கிள்ல போறாங்களாம். இங்க சைக்கிள்ல போனாலே வந்து ஒரு கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலை தான் இங்கே நிலவுகிறது. அதையெல்லாம் மாற்றி மக்கள் வந்து எந்த மாற்றமும் மக்களிடமிருந்து வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. எந்த விஷயமே ஒரு மாற்றம் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா வந்து எரிபொருள் வந்து சிக்கனமாக செய்ய வேண்டும் என்பதை மக்கள் உணர வேண்டும். குறிப்பாக இந்த சைக்கிள், இந்த 2 வீலர் போனா வந்து ஒருத்தர் போகாம 2 பேர் போகலாம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணி குறைக்கணும், அந்த கன்சம்ஷனை குறைச்சு நம்மளுடைய இறக்குமதி சுமையை குறைக்க வேண்டும் என்பது நம்முடைய மக்களுடைய கருத்து. அதே போல அரசியல் கட்சிகளும் இதை பற்றி தெளிவாக சிந்திக்க வேண்டும். அவர்கள்லாம் இது வரைக்கும் அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி யாருமே ஒரு பெரிய அளவில் இந்த பெட்ரோல் டீசலை பற்றி அவர்கள் சிந்தித்த மாதிரி தெரியவில்லை. ஏதோ ஒன்று விலை ஏறிச்சுன்னா ஒரு 50 ரூபா குறைச்ச மாதிரி, அவங்க ஏற்றினாங்கன்னா ஒரு 50 ரூபா குறைச்சு எங்களுக்கெல்லாம் அந்த கன்சியூமர்லாம் நாங்கெல்லாம் போராடுறவங்களுக்கு ஐயா 50 ரூபா குறைச்சிட்டோம் நீங்க போங்க அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறத ஒழிய ஒரு நீண்ட கால பார்வையாக யாருமே பார்க்கவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது நம் நாட்டை பெரும் பாதிப்புக்கு இருக்கு, அதுவும் பொதுமக்களை பாதிப்பிற்கு உள்ளாக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது பன்னாட்டு சந்தையை மையப்படுத்தி இந்த விலை உயர்வு ஏற்படுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் பெட்ரோல் விலை உற்பத்தி என்பது 46 ரூபாய் தான் இருக்கு. ஆனா அதன் மீது விதிக்கக்கூடிய வரி என்பதுதான் அதிகமாக காணப்படுகிறது. அதுவும் மத்திய அரசு விதிக்கக்கூடிய வரியை குறைத்தாலே பெட்ரோல் டீசல் விலை குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மத்திய அரசு கிட்ட இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் பெட்ரோலிய வளம் என்பது நம்முடைய தேவை என்பதையை தாண்டி இன்றைக்கு ஒரு நுகர்வு கலாச்சாரம் என்பது அதிகமாக இருக்கிறது. எதை தேவைக்கு பயன்படுத்த வேண்டும், எது தேவையில்லாமல் நாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற தெளிவு மக்களிடத்திலையும் இல்ல. பொது போக்குவரத்தை மேம்படுத்தி மக்கள் அதை பயணித்தால் மட்டுமே அந்த நுகர்வு என்பது குறைக்கப்படும், அதே நேரத்தில் வளங்களும் காக்கப்படும். மேலும் மாற்று எரிபொருளுக்கான சிந்திக்கக்கூடிய நேரமும் இதுதான். ஏன்னா இன்றைக்கு இந்த பயோகேஸ் மூலமாக மாற்று எரிபொருளை உற்பத்தி செய்யலாம், எத்தனால் மூலமாக உற்பத்தி செய்யலாம் என்கின்ற ஒரு கூற்று இருந்தாலும் அதை தீவிரமாக செயல்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் மத்திய அரசிடத்துல வேணும் என்கின்ற ஒரு கோரிக்கை இருக்கு. அதே நேரத்தில் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்து அரசியல் கட்சிகளிடத்துல ஒரு தெளிவான பார்வை இல்லை. அவர்கள்
அவர்களுடைய அணுகுமுறை என்பதும் சரியில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. தற்பொழுது இந்த நிகழ்ச்சியில் திருச்சியிலிருந்து பங்கேற்ற நுகர்வோர் பாதுகாப்பு கூட்டமைப்பின் திரு சேகரன் மற்றும் எழுத்தாளர் திரு முத்துகிருஷ்ணன் ஆகியோருக்கு நன்றி. எமது செய்தி அரங்கிற்கு வருகை தந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்த பொருளாதார நிபுணர் திரு வெங்கடேஷ் ஆத்ரேயாவுக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.